Hello guys, நம்ம இப்போ கண்டினியூட்டியில் சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து ஜனவரி 2018 ஏப்ரல் மே 2019 கேட்டிருந்தாங்க. சேம் கொஸ்டினை இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் பின்னு மாற்றி கேட்டிருந்தாங்க. சரியா, இதே கொஸ்டின் 2 முறை ரிப்பீட் ஆகிருக்கு. இன்னொன்று உங்களுக்கு கண்டினியூட்டிலேருந்து கொஸ்டின் கேட்கணுன்னா இந்த மாடலில் தான், அதை 8 மார்க்கில் இந்த மாடல்லேருந்து மட்டும்தான் வரும். சரியா, இந்த ஒரு மாடல் பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு 8 மார்க் உண்டு. இதுவரை உள்ள 4 கொஸ்டின் பேப்பர்ஸில் 3 கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு இந்த மாடல் ப்ராப்ளம் இருக்குது. இன்னொன்று உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இந்த மாடலில் 2 ப்ராப்ளம் தான் இருக்குது. சரியா, அந்த 2 ப்ராப்ளமே கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சியோட எந்த வேல்யூ போட்டால் இந்த ஃபங்க்ஷன் ஹோல் ரியல் லைன்லேயும் கண்டினியூஸாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்தாலே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரேக் பண்ண பாயிண்ட்ஸில் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸாக இருக்க சான்ஸ் இருக்கும். மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும், அதாவது இங்கே என்ன பாயிண்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க, 2. இந்த 2ன்ற பாயிண்ட்டை தவிர, இங்கே 0 வச்சுக்கிட்டோம்னா இங்கே 2ன்ற பாயிண்ட்டை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக இருக்கும். சரியா, அப்போது இது ஹோல் ரியல் லைன்லையும், அதாவது 2ன்ற நம்பர்லேயுமே இது கண்டினியூஸாக இருக்கணும்னா சிக்கு என்ன வேல்யூ போடணும், அதான் அவங்களோட கொஸ்டின் புரிஞ்சுதா? நான் சொல்யூஷன் பார்க்கலாமா? சரிப்பா, இந்த சொல்யூஷனில் சரி, இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை பார்க்கலாம். இந்த 2க்கு எக்ஸ் லெஸ் தென் 2னா 2க்கு லெஃப்ட் சைடில் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன, cx² ப்ளஸ் 2x எஸ் ப்ளஸ் 2x. அதே மாதிரி 2க்கு ரைட் சைடில் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன, 2க்கு மட்டும் இல்லை, அதாவது 2க்கு ரைட் சைடில் மட்டும் இல்லை, 2ல் இருந்தே எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 2ல் இருந்தே இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ x³ மைனஸ் cx. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் 2ல் கண்டினியூஸாக இருக்கணும்னா நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம எடுக்கிற லிமிட்டும் ரைட் சைட்லேருந்து நம்ம எடுக்கிற லிமிட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த லிமிட் வேல்யூவும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் சேமாக இருந்ததுன்னா நம்ம கண்டினியூஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கலாம், ரைட் லிமிட் கண்டுபிடிக்கலாம். இதை 2 ஈக்குவேட் பண்ணால் சியோட வேல்யூ என்னன்னு கிடைக்குதோ அது அந்த சியோட வேல்யூக்கு கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இதுதான் ப்ரொசீஜர். பிரேக் பண்ண பாயிண்ட் எழுதுக்கோங்க, லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிங்க, ரைட் லிமிட் கண்டுபிடிங்க, 2 ஈக்குவல் பண்ணி சியோட வேல்யூ போட்டுருங்க. ஓகேவா? ஸோ ஏற்கனவே சொல்யூஷன் போட்டாச்சு. ஸோ சொல்யூஷன் போடலாமா? நான் என்ன கண்டுபிடிக்கலாம், நம்ம லிமிட் x tends to 2 மைனஸ். ஸோ இந்த 2 மைனஸ் போட்டால் 2க்கு மைனஸ் போடணுன்ற மாதிரி எந்த ஒரு மீனிங்கும் கிடையாது. 2ங்கிற பாயிண்ட்டை நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரீச் பண்ணுறோம். சரியா, 2வை லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம ரீச் பண்ணும்போது இந்த f(x)ன்ற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது. சரியா, ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து 2 வரும்போது f(x) என்னவா இருக்குது, cx² ப்ளஸ் 2xன்னு இருக்கா. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் லிமிட் x tends to 2 மைனஸ்னா அதை லெஃப்ட் சைடு ஃபங்க்ஷனை தான் நம்ம எழுதிடுறோம் இல்லையா, அதனால் இதை நம்ம போட வேணாம். ஸோ cx² ப்ளஸ் 2x லெஃப்ட் சைட்லேருந்து வரும்போது இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ இதுதான். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா c இன்ட்டு 2² ப்ளஸ் 2 இன்ட்டு 2 என்ன வரும், 4c ப்ளஸ் 4ன்னு வந்துருமா. சரி, ஓகே. சிமிலர்லி ரைட் லிமிட் போடலாமா? ரைட் லிமிட் பார்த்தோம்னா லிமிட் x tends to 2 ப்ளஸ் f(x) என்ன, 2ங்கிற பாயிண்ட்டை நம்ம ரைட் சைட்லேருந்து ரீச் பண்ணும்போது ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன, x³ மைனஸ் cx². அப்போது ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் லிமிட் x tends to 2 x³ மைனஸ் cx. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 போடு, 8 மைனஸ் 2cன்னு வந்துருமா. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட ரைட் லிமிட், இது வந்து நம்மளோட லெஃப்ட் லிமிட். ஸோ இஃப் f is continuous at 2ல f கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் என்னவா இருக்கும், சேமாக இருக்கும் இல்லையா. ஸோ லிமிட் x tends to 2 மைனஸ். 2 மைனஸ்னால் -2ன்னு அர்த்தம் கிடையாது. 2வை நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரீச் பண்ணுறோம். ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் மாதிரி தான். சரியா, ஒரு மேத்தமெட்டிக்கலாக நம்ம லெஃப்ட் லிமிட்டை இப்படி மேலே மைனஸ் போட்டு நோட் பண்ணுறோம். ஓகேவா? லிமிட் f(x)ம் லிமிட் x tends to 2 ப்ளஸ் f(x)ம் என்னவா இருக்கும், சேமாக இருக்கும். சரியா, லிமிட் x tends to 2 மைனஸ் f(x)ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சது, 4c ப்ளஸ் 4ன்னு கிடைச்சதா. ஸோ 4c ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 8 மைனஸ் 2c. ஸோ இந்த பக்கம் உள்ள c இந்த பக்கம் வந்ததுன்னா 4c
plus 2c equal to 8 minus 4. c எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தாச்சு, கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தாச்சு. So this implies that 6c equal to 4, then c equal to 2/3. ஓகேவா? இந்த இப்போ c ஓட வேல்யூ 2/3 இருக்கும்போது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதான் இதோட சொல்யூஷன். ஸோ c வேல்யூ இஸ் 2/3. ஹலோ கைஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நவம்பர் டிசம்பர் 2018 8 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. நம்ம லாஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரியே தான் இதுவும், மெத்தட்லாம் சேமு. பட் அங்கே ஒரு பாயிண்டில் ஸ்ப்ளிட் பண்ணாங்க, இங்கே 2 பாயிண்டில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்டு? 2ல் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு 3ல் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த 2 பாயிண்ட்லேயுமே லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி முன்னாடி ஒரு வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, சி மட்டும். இங்கே 2 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவுக்கும் பிக்கும் எந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும்போது எஃப்ன்ற இந்த ஃபங்க்ஷன் ஹோல் ரியல் லைன்லேயும் கண்டினியூஸாக இருக்கும்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? கொஸ்டின் புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நம்மளோட எய்ம். ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் டு சால்வ் த ப்ராப்ளம். சொல்யூஷன். ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? 2 பாயிண்டில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இங்கே 2ன்னு வச்சுக்கலாம், இங்கே 3ன்னு வச்சுக்கலாம். 2க்கு லெஸ் தென், அதாவது எக்ஸ் லெஸ் தென் 2க்கு லெஃப்ட் சைடில் நம்மளோட ஃபங்க்ஷன் x³ minus 8/x minus 2. 2க்கும் 2லேருந்து 2 அதாவது 2 வந்து இது 2 ஓப்பன் இன்டர்வலாக இருக்குமோ இந்த மாதிரி 2 to ஓப்பன் இன்டர்வல் 3ல் ஃபங்க்ஷன் வந்து ax² minus bx plus 3 அண்ட் 3 to ரைட் சைட் ஃபுல்லாக இன்ஃபினிட்டி வர நம்மளோட ஃபங்க்ஷன் 2x minus a plus b. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 2 பாயிண்ட்லேயும் லிமிட் எக்ஸ் அட் 2ல் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் கண்டுபிடிச்சி 2 ஈக்குவேட் பண்ணணும். அட் 3 லெஃப்ட் லிமிட் அண்ட் ரைட் லிமிட் கண்டுபிடிச்சி 2 ஈக்குவேட் பண்ணணும். சரியா? 2 ஈக்குவேட் பண்ணி நம்ம ஏ அண்ட் பி வேல்யூ சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட ப்ராசஸ்ஸு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் லிமிட் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபங்க்ஷனுக்கு 2 போடும்போது பாருங்கள் நமக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 8 minus 8/2 minus 2 வரும். 0/0 ஃபார்ம் வந்துடும். சரியா? 0/0 ஃபார்ம் வந்ததுன்னா அதுக்கு என்ன ஆன்சர் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு a minus b the whole cube ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஓகே, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எந்த மாதிரி பவர்ஸ் வந்தாலும் அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க. நான் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு சம் ஐடியா சொல்கிறேன். அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நான் அதை ஒரு வீடியோவாக போடுறேன். ரொம்ப ஈஸி தான், பாஸ்கல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். எனிவே இப்போ a minus b whole cube ஃபார்முலா என்ன? a³ minus 3a² b plus 3ab² minus b³. சரியா? ஸோ a³ minus b³ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா a minus b the whole cube plus 3a² b minus 3ab² வந்துடும். சரியா? ஸோ therefore a³ minus b³ can be written as a minus b the whole cube plus 3ab minus 3ab². ஓகேவா? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? நவ் x³ minus 8 can be written as x³ minus 2³ எழுதிக்கலாமா? 2³ is 8. இப்போது a³ minus b³ இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா? ஸோ இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணினா x minus 2 the whole cube plus 3a² b plus 3a² is x², b is 2 minus 3x into 2². ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணினா என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர்? x minus 2 the whole cube plus 6x² minus 12x இல்லையா? 12x. ஸோ x³ minus 2³ can be written as x minus 2 the whole cube plus 6x வெளியில் எடுத்துட்டோம்னா x minus 2 வந்துருமா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு therefore கொடுத்துருந்த கொஸ்டின் என்ன? x³ minus 8/x minus 2 equal to x³ minus 8 தான் நம்ம என்னென்னு எழுதிட்டோம்? x minus 2 the whole cube plus 6x into x minus 2 divided by x minus 2. சரியா? இது ரெண்டுலேயும் x minus 2 காமனாக இருக்கிறதுனால x minus 2 வெளியில் எடுத்துட்டோம்னா அது கேன்சல் ஆகிடும். x minus 2 the whole square plus 6x divided by
எக்ஸ் மைனஸ் டூன்னு வந்துருமா? இந்த மாதிரி வெளியில் எடுத்து தான் கேன்சல் பண்ணணும், அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுறக்கூடாது சரியா? எக்ஸ் மைனஸ் டூ கேன்சல், ஹென்ஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 8 எக்ஸ் மைனஸ் 2 அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்னவா மாறிடுச்சு? எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6xன்னு மாறிடுச்சு சரியா? ஸோ கிவன் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? கிவன் ஃபங்க்ஷன் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோமா, இதை மறுபடியும் ரியல் லைன் போட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2 வரைக்கும் நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன? எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6xன்னு எழுதிக்கலாம். 2 to 3ல் அதாவது க்ளோஸ்டு இன்டர்வல் 2 to ஓப்பன் 3 இந்த இடைவெளியில் அவங்க கொடுத்து அது வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன் தான், அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து இன்ஃபினிட்டி வர 3 to இன்ஃபினிட்டி வர 2x மைனஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ நம்ம லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் கண்டுபிடிக்கலாமா? கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ எந்தெந்த பாயிண்ட்ஸில் கண்டுபிடிக்கணும்? பிரேக் பண்ண பாயிண்ட்ஸில். என்னென்ன பாயிண்ட்ஸ் பிரேக் ஆகிருக்கு? 2 and 3. ஸோ 2ல் நம்ம லெஃப்ட் லிமிட் போடலாமா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் மைனஸ்னா மைனஸ் 2ன்னு அர்த்தம் கிடையாது, லெஃப்ட் லிமிட் ஆஃப் 2 சரியா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஃபங்க்ஷன் லெஃப்ட் சைட்லேருந்து வரும்போது எப்படி இருக்குது? இந்த ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6x. எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க, இந்த வேல்யூ 0 ஆகிடும். 6 2s are 12 சரியா? லெஃப்ட் லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் at 2 is 12. ஓகேவா? Similarly we need to find the right limit of f of x at 2. What is this? Limit x tends to 2 f of x ஓட வேல்யூ at from the right side நம்ம ரைட் சைட்லேருந்து 2 ரீச் பண்ணும்போது நம்மளோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன? ax ஸ்கொயர் மைனஸ் bx ப்ளஸ் 3. am I correct? now xக்கு பதிலாக 2 போடுங்க, 4a மைனஸ் 2b ப்ளஸ் 3. ஓகேவா? இது நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் 2ல் கிடைக்கிற லிமிட் சரியா? இஃப் நான் சொன்ன மாதிரி தான், இஃப் த ஃபங்க்ஷன் f is continuous at 2, 2ல் கண்டினியூஸாக இருக்கணும்னா கண்டிப்பாக 2ல் லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும் இல்லையா? தென் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸும் எக்ஸ் டென்ஸ் டு 2 ப்ளஸ்னால் ரைட் லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸும் என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தோட வேல்யூ என்ன? திஸ் இம்ப்ளைஸ் தட் 4a மைனஸ் 2b ப்ளஸ் 3 ஈக்குவல் டு இது ரெண்டும் ஈக்குவல் டு 12ன்னு வந்துருமா? ஸோ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4a மைனஸ் 2b equal to 12 minus 3 is 9. Call this as equation 1. நம்ம இந்த ஈக்குவேஷன் பின்னாடி யூஸ் பண்ணுவோம், அதை ஏற்கனவே இன்னொரு முறை சால்வ் பண்ண அதாவது இன்னொரு தடவை அதை சால்வ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. இங்கே நமக்கு பிரேக் பண்ண பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் இல்லையா? சிமிலர்லி ரைட் லிமிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அட் 3யும் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் டென்ஸ் டு 3 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். நம்ம எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை லெஃப்ட் சைட்லேருந்து 3யோட லெஃப்ட் சைட்லேருந்து ரீச் பண்ணும்போது என்ன ஃபங்க்ஷன் நமக்கு? ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 3 இல்லையா? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 3. லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 3 போடுங்க, என்ன வரும்? 9a வருமா? 9a மைனஸ் 3b ப்ளஸ் 3ன்னு வந்துருமா? எஸ். நெக்ஸ்ட் சிமிலர்லி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 ப்ளஸ்னால் 3யை நம்ம ரைட் சைட்லேருந்து ரீச் பண்ணுறோம். 3யை நம்ம ரைட் சைட்லேருந்து ரீச் பண்ணும்போது நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன? 2x மைனஸ் ஏபி இல்லையா? ஸோ 2x மைனஸ் ஏ ப்ளஸ் பி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3. இங்கே 3 ப்ளஸ்னு ஜென்ரலாக எஃப் ஆஃப் எக்ஸுக்கு போடுறோம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3க்கு ரைட் சைடில் நமக்கு 2x மைனஸ் 3. ஸோ இந்த இடத்துல நம்ம 3 ப்ளஸ் போடணும். இந்த ஃபங்க்ஷனில் 3க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டால் என்ன வரும்? 6 மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு வந்துருமா? இதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் 3ல் கண்டினியூஸாக இருக்கணும். நான் இங்கே பிரேக் பண்ண பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ், ஒன்று 2 இன்னொன்று 3. 2லையும் 3லையும் மட்டும்தான் அது டிஸ்கண்டினியூஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சான்ஸ் படி அந்த பாயிண்ட்ஸ்லையுமே அது கண்டினியூஸாக இருக்கணும்னா லெஃப்ட் சைடு ரைட் லிமிட்டும் ரைட் சைடும் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இஃப்
f is continuous, similarly முன்னாடி நம்ம எழுதுற மாதிரி தான், then limit x tends to 3 minus left limit of f of x at 3 right limit of f of x at 3 என்னவா இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ லெஃப்ட் லிமிட் ஆஃப் f of x at 3 என்ன 9a minus 3b plus 3 equal to 6 minus a plus b. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 9a plus minus a இந்த பக்கம் வந்துன்னா 10a minus 3b minus இங்கே சாரி plus b இந்த பக்கம் வந்துன்னா minus b. ஸோ total of minus 4b equal to 6 minus 3 is 3. Call this as equation number 2. Now solving equation 1 and 2. Solving equation 1 and 2. What is equation 1? Equation 1 is 4a minus 2b equal to 9 இல்லையா. ஸோ இங்கே minus 2b இருக்குது, இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் minus 4b இருக்குது. இதை ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் பிஏ கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. ஈக்குவேஷன் சால்வ் பண்ணதெல்லாம் நீங்கள் 10th நல்லா படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம ரெண்டு ஈக்குவேஷனை ரெண்டு வேரியபிளுக்கு சால்வ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு வேரியபிளை என்ன பண்ணணும் எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணணும்னா இங்கே 4b இருக்கிறதுனால இதை 4bயாக மாற்ற நம்ம என்ன பண்ணணும் ஈக்குவேஷன் 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1 by 2 implies இந்த ரவுண்டுக்குள்ளே போகிறது ஈக்குவேஷன், இது ஜஸ்ட் ஏ நம்பர். ஒன்றுன்ற இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 4 2s are 8a minus 4b equal to 9 2s are 18. சரியா. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாமா. செகண்ட் ஈக்குவேஷன் implies 10a minus 4b equal to 3. என்ன பண்ணலாம் சேம் சைனாக இருந்ததுன்னா சைன் வந்து சேமாக இருந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணிக்கலாம். வெவ்வேறு சைனாக இருந்ததுன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சரியா. இப்போ இது சப்ராக்ட் பண்ணியாச்சு. சப்ராக்ட் பண்ணும்போது சைனை வந்து மாற்றுவோம் இல்லையா. இது கேன்சல் ஆகிடும். minus 2a equal to 18 minus 3 15. ஸோ therefore a equal to minus 15 by 2. ஓகேவா. ஸோ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பி வேல்யூஸ் போடலாமா. பி வேல்யூ கண்டுபிடிக்க நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு எய்தர் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இல்லைனா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு பி வேல்யூ கிடச்சிடும். சரியா. சப்ஸ்டியூட் ஏ ஈக்குவல் டு minus 15 by 2 in equation 1 தான் கொஞ்சம் ஈஸியான ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ வாட் இஸ் ஈக்குவேஷன் 1? 4a minus 2b equal to 9. ஸோ 4 into minus 15 by 2 minus 2b equal to 9. ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 வந்துடும். ஸோ minus 30 minus 2b equal to 9. இந்த minus 2b equal to 9 plus 13 வந்துருமா. therefore b equal to minus 39 by 2. ஸோ ஏவோட வேல்யூ 15 by 2 ஆகும், minus 15 by 2 அண்ட் பியோட வேல்யூ minus 39 by 2 இருக்கும்போது கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும் கண்டினியூஸாக இருக்கும். therefore b value is minus 39 by 2 and a value is minus 15 by 2. இப்படி தான் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். சரியா. உங்களுக்கு இந்த மாடலில் ரெண்டே கொஸ்டின் தான் உங்களோட புக்கில் இருக்குது. அது ரெண்டுமே உங்களுக்கு அதுவும் இல்லாமல் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கூட. அதனால் இந்த ரெண்டு கொஸ்டின் படிச்சுக்கிட்டா கண்டிப்பாக இந்த ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா. அதனால் இது ரொம்ப சிம்பிள் தான், கவனித்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா. தேங்க்யூ.